திக்ரு உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸு தான். திக்ரு உள்ள உள்ளம் உயிர் உள்ள உள்ளம், திக்ரு இல்லாத உள்ளம் உயிரற்ற உள்ளம். இப்போ உயிரற்ற உள்ளத்தை மகத்தாக வச்சுட்டு உலகத்துல வாழ்றதுல அர்த்தம் இருக்கா? எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு சிலர் ஹோமா ஸ்டேஜ்ல எவ்வளவு நாள் கிடக்காங்க, எவ்வளவு நாட்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஹயாத்தை கொடுத்து எந்திரிச்சு வர்றவங்களும் இருக்காங்க, அல்லாஹ் நாடினால். இல்லாட்ட அப்போ மரணம் வருவது அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மகிட்ட இருப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கண்டா திக்ரு செய்து கொண்டே இருக்கணும். திக்ருங்கிறது நம்ம வந்து பெரிய தஸ்பியை எடுத்துக்கிட்டு இருட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு திக்ரு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த நேரமும் சமைச்சுக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வீட்டுக்கு நான் போகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. கௌஃப் சூரா ஓதிக்கிட்டு சமைக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு மனநலத்தை கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் வந்துட்டா சைகை தான், வாங்கம்மா உட்காருங்க சொல்ல ஓதிக்கிட்டு இருக்காங்க. லைட்டான சவுண்டு மட்டும் தான் அவங்கள்ட்ட இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த இடத்துல நிறுத்தக்கூடிய ஆயத்தில் நிறுத்திருப்பாங்க போல். நிறுத்திட்டு வந்து அப்புறம் எங்களை சலாம் சொன்னாங்க, வந்து பேசுனாங்க. பேசிட்டு சொன்னாங்க, நீ அவசரமாக போகணுமா இப்போ போயிடணுமான்ட்டாங்க. அவங்க கேட்ட தோரணையே நான் சொன்னேன், இல்லைம்மா நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் இப்போ சமையல் வேலை முடிகிறதும் கவுப்பு ஓதுறதும் எனக்கு கரெக்டாக இருக்கும். முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் உட்காந்து சும்மா உட்காந்துருக்கிறலாட சூறாவை எடுத்து ஓதிக்கிட்டு என் கையில் ஒரு கித்தாபையும் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு அது யாருமே இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. யார் வந்துட்டா என்ன செய்வோம், நம்ம பெருசாக ஓதுறாங்களாம் அப்படின்னு நம்ம வந்தவங்க பேசுவோம். இல்லாட்ட என்ன செய்வாங்க, அவங்க ஓதுறது நிப்பாட்டிட்டு நம்மகிட்ட வந்து என்ன செஞ்சீங்க, எப்போ இது வந்தீங்க, இந்த பேச்செல்லாம் எப்பவும் பேசிக்கிடலாம்ல. கடைசியில் உட்காந்துருந்தேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடிய சில விஷயங்களை நானும் ஓதி முடிச்சுட்டேன். அப்போ அவங்களும் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, என்ன நினச்சிக்கிறாதம்மா, என்னை விட வயசு கூடனவங்க, என்ன நினச்சிக்கிறாதம்மா, எனக்கு ஓதுறத வேலையை முடிச்சிருவோமே, அடுப்படியில் வேலை பார்க்குறேன், வேலையும் முடியும், எனக்கு ஓதக்கூடிய பாக்கியமும் எல்லாம் தந்திருக்கான், அதையும் நான் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். அதனால ரெண்டையும் ஒன்றா செஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்கள்ட்டெல்லாம் அமல் எப்படி இருக்கும், திக்ருகள் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் திக்ரு அதிகமாக. ஆனால் இன்னும் ஒன்றுமா, குர்ஆன் ஓதும்போதும் திக்ரு ஓதும்போதும் துவா ஓதும்போதும் கண்டிப்பாக தூக்கம் வரும். இப்போ மஜ்லிஸில் ஒருவர் தூங்கும்போது பல பேருக்கு அந்த தூக்கம் வந்து தடையாக மாறும். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் அதை வந்து தவிர்த்து கொள்ளணும், ஒளி செஞ்சுக்கிறணும். அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சா அதை நம்ம எப்படி மாற்ற முடியும் நம்மளால? அதை நம்ம செயல்படுத்திட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்கிட்டு எழுந்து தொழுங்கங்கிறாங்க. தூக்கம் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆனை எடுத்து வச்சுட்டு தூங்குங்கிறாங்க. நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம தூக்கத்துக்கு முதலீடு கொடுக்காம தூங்க போகையில கூட நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு தூங்கிறோம். முழிக்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு முழிச்சோம்டா தூக்கம் எல்லாம் கலிமா சொன்ன நன்மையாக அல்லாஹ் தருவாங்க. ஏதோ அந்த அந்த சிந்தனையோட முழிக்கணும். அப்போ விவாதத்தில் எப்படிலாம் கிடைக்குது. இப்போ திக்ர் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது தேவையற்ற செயல்களை